அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 23ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 7ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி திதி நமக்கு மதியம் 3:49 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் 1:25 அப்படிங்கும்போது முடியுது. பொதுவாகவே இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், வழக்குகள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் யார் ஒருத்தங்க வாராகியம்மன் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உடனடியாகவே தீரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நாளை சனிக்கிழமை வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் தவிடுபொடி ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். இன்னைக்கு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் மாலை 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுடுங்க. சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. பெஸ்ட்டான டைம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8 to 9 மணிக்கு, அதாவது சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரே நேரத்தில் மகாலட்சுமி தாயாரினுடைய அருள், வாராகி அன்னையின் அருள், சுக்கிர பகவானுடைய அருள் மூன்றுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் 6 to 7 வழிபாடு செய்கிறது இன்னும் அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனிக்கிழமை சனிஹோரையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் சனீஸ்வரரால் பிடித்திருக்கக்கூடிய தொல்லைகள், தோஷங்கள், தாக்கங்கள் இதெல்லாம் நீங்குவதற்கு வாராகி அம்மன் வழிபாடு சாதாரணமாகவே நீங்கள் சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வரும்போதுமே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தேய்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் முறைகள் குறித்து 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதே ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளுங்க. இந்த நாளில் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்வதன் மூலமாக, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதன் மூலமாக எதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு அமையுதோ, வசதிப்படுதோ, அந்த பொருட்கள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பலனடையலாம். ஏற்கனவே இந்த நாளில் எந்த தீபம் ஏற்றணும், எந்த மாலை போட்டு வழிபாடு செய்யணும் என்பது குறித்தெல்லாம் தனி வீடியோக்கள் போட்டாச்சு. இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிர பகவானுக்குரிய நாள், மகாலட்சுமி தாயாருக்குரிய நாள், தேய்பிறை பஞ்சமி. இதெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது. இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை எல்லாம் ஈஸியாக சுலபமாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். எவர் ஒருத்தங்க தொடர்ச்சியாக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அவங்களுடைய கடன் அப்படிங்கிறது கடல் அளவு இருந்தாலும் அது கடுகு போல குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். மேலும் தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்முடைய கடன் பிரச்சனையும் கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான். அப்பேற்பட்ட அந்த நாள்லேயே கடனை தீர்க்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரமும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்னைக்கு இந்த மைத்திர முகூர்த்த டைமிங் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 9:21 அப்படிங்கும்போது தொடங்குற இந்த மைத்திர முகூர்த்த நேரமானது 11:08 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ இல்லை நேரில் சென்று கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதன் மூலமாகவோ நீங்கள் திருப்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இது மாதிரியெல்லாம் எங்களால் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக கவரோ பர்ஸோ வச்சுருப்பீங்க. அந்த பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அதில் வச்சிடலாம். புதுசாக இப்போ தான் இதை பற்றி ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க. யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் வாங்கின அமௌண்ட்டையும் எழுதிக்கோங்க. உள்ளே நான் சொன்ன இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. எக்காரணத்து கொண்டோ இந்த காசை செலவு பண்ணாதீங்க. எந்த நாளில் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த தொகையும் சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடுங்க. மாதத்தில்
ஒரு முறையோ 2 முறையோ தான் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து வருங்க. இந்த மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் மிட் நைட்லலாம் வரும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம கண் விழித்து பணம் எடுத்து வைக்கிறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சிரமம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியிலேயே ஓரளவுக்கு நம்ம எல்லாமே தூங்காமல் விழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வருது. அதனால் தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் வந்து அவங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாகவே வெளியில் வந்திருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கடன் தீரணும் அப்படின்னா பணம் வந்து சேரணும் இல்லையா? பணம் வந்து தேவைக்கு அதிகமாக நமக்கு கிடச்சிச்சின்னா தான் நம்முடைய தேவைகள் போக மீதி தொகையை வந்துட்டு நம்மளால் சேமிக்க முடியும். அப்போது இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் பண கஷ்டம் நீங்குவதற்கும் கையில் தாராளமாக பணம் சேர்வதற்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது பெரிதளவிலும் வந்துட்டு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாதாரண நாட்களை காட்டிலும் இது போல விசேஷமான திதிகள், கிழமைகள், நாள் இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய சக்திங்கிறது அபரிவிதமாக இருக்கும். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஸ்ரீ பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பெயர் அப்படின்னும் வந்து சொல்லலாம். அப்போது இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வாராகி அம்மனுக்கு உரிய இந்த திதியும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது. அடுத்தது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இதுதான் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள். இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் பணம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம். இல்லை நாங்கள் அது தனியாக செய்யலாமா இதை தனியாக செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா, இப்போ மதியம் நமக்கு 3:49 மேலே பஞ்சமி திதி வந்து இருக்கும். அந்த சமயத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. இன்னும் பெஸ்ட்டான டைம்னா இரவு 8 to 9 மணிக்கு செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இதுக்கு டைமிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பணம் சேர ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு இந்த ஏலக்காயில் அந்த க்ரீன் கலர் பேனாவால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். இது வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ரூனே சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ இதை நீங்கள் அந்த ஏலக்காயில் வந்து வரைஞ்சிக்கணும். அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, அதாவது கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி, அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, அதே கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி, அதை வச்சு மூடிக்கணும். மூடிக்கிட்டு இப்போ உங்களுடைய பண தேவையை வந்து பூர்த்தியான மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். அதாவது உங்களை தேடி நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும், உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரியும், பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கட்டுக்கட்டுகளாக பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். இதே போல் ஒரு 2-3 ஏலக்காயில் வரைஞ்சி நல்லா அதை எனர்ஜைஸ் பண்ணிட்டு கூட உங்களுடைய கணவருக்கு ஒன்று, இப்போ உங்கள் வீட்டில் பசங்களாம் வேலைக்கு போகிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா பர்ஸில் ஒன்று, பீரோவில் ஒன்று, ஹேண்ட்பேக்கில் ஒன்று அப்படின்னு கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு இதனுடைய நறுமணமெல்லாம் போன பிறகு நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய பணத்தை அதிகப்படுத்தி கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.